ஹலோ மக்களே! இது பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனோம் நாங்க. அப்போ வந்து எடுத்தது. சண்டேனாலே நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா ஒரு மாரி இருக்கும். உங்களுக்கும் இந்த மாரி ஃபீல் இருக்குமா? ஏதாவது ஸ்பெஷல் டே, பூஜை அந்த மாரி இருந்தா எடுக்க மாட்டோம். ஸ்கிப் பண்ணிருவோம். அது இல்லாம இருந்தா என்ன மாதிரி நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் ஏதாவது டிவியில படம் பார்த்துட்டு இது மாரிலாம் இருந்தா தான் அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? இது வந்து காவாங்கரை ஃபிஷ் மார்க்கெட் போகிறப்ப எடுத்த விளாக் தாங்க இது. இது வந்து நெட்டுக்கு பார்த்திங்கன்னா, அங்கே போகும்போதே எல்லா மார்க்கெட்டோட ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது துணி கடையாக இருக்கட்டும், பழக்கடையாக இருக்கட்டும், காய்கறி கடையாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டுலேருந்து அப்புறம் வந்து இப்போ அப்போதைக்கு சீசனில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெங்காயம் தக்காளி மட்டும் உள்ள கடை, அப்புறம் வந்து இந்த மரச்சாமான் கடை, அருகாமனை கடை, கத்தி, கபடா, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வாங்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சீப்பாக இருக்காது, ஓரளவுக்கு நல்லா சீப்பாகவே இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ அந்த இதெல்லாம் கட்டி கட்டி வச்சிட்ருப்பாங்க. நம்ம நெட்டுக்காக பார்த்துட்டே போகலாம். போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, போகும்போது எதெல்லாம் வாங்கணுன்ட்டு போய் பார்த்துட்டே போவேன். போகும்போது உள்ளே மீன் மார்க்கெட் போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு போனோம்னா அங்கே கஷ்டம்ன்ட்டு அங்கேயே ரஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து ரிட்டன் வரும்போது வேறு ஏதாவது அடிஷ்னலாக நமக்கு சின்ன வெங்காயம், தக்காளி அது மாதிரி தேவையாக இருந்தால் நான் வந்து வாங்கிப்பேன். மீன்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துல உள்ள சின்ன மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த காவாங்கரையில் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா, நல்லா நம்மளுக்கு ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். அதாவது ஒரு ₹500க்கே நாம் வந்து ஒரு 3 வெரைட்டி ஆஃப் மீன் வந்து நம்ம வந்து வாங்கிடலாம். அந்த சண்டேவே வந்து நல்லா சாப்பிட்டு எங்களுக்கெல்லாமே ஒரு நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே செய்கிற அளவுக்கு மிச்சம் வைக்கிற அளவுக்குமே நல்லாயிருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் வாங்கினா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது. இப்போ நீங்கள் அங்கே போய் வாங்குனீங்கன்னா ஒரு இது நம்ம சாப்பிட்டுட்டும் அழகாக மசாலாலாம் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ப்ரோட்டீன் எல்லாமே சாப்பிடுன்றாங்கல்ல, நம்ம சாலா ஃப்ரை கூட பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு ரொம்ப எண்ணெய் இல்லாமல் ஊற்றி பசங்களுக்கு இது கொடுத்துட்ருக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை வேணால் இங்கே போய் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் ரெகுலராகவே அங்கே தான் வந்து வாங்குவோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 டைப் ஆஃப் மீன் வந்து வாங்கியிருந்தோம். அன்றைக்கி வந்து எங்கள் ரிலேட்டிவ் வேறு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் மீன் அதிகமாகவே வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து கீரைங்களாமே சூப்பராக கிடைக்கும். இப்போ நிறைய கீரைங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாத கீரைங்களாமே எவ்வளவோ இருக்குது. நாங்கள் அதில் வந்து இந்த மெடிசனல் இதெல்லாம் உள்ளது, இந்த முடக்கத்தான்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த கை கால் வலிக்கு, அப்புறம் வந்து மூக்கு இரட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ் பண்ணி விடும். இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க போகும்போது. இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம வந்து அந்த மக்கள்கிட்ட பேரம் பேசாமல் நம்ம 20, 30 கொஞ்சம் அதிகம் கொடுத்து கூட வாங்கலாம், நடைபாதையில் உள்ளவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி வாங்கி செய்வோம் நாங்களும். இதை ஒரு சூப்பு, ரசம் அது மாதிரி வச்சுக்கிறது. அதனால தான் வந்து இது போய்கிட்டுருக்கு. அப்புறம் அங்கே க்ளீன் பண்ண மாட்டோம். அழகாக வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு மாடியிலே வந்து க்ளீன் பண்ணுவோம். இது வந்து வரும்போது அங்கேருந்து போயிட்டு வரும்போது எப்போயாவது டயர்டாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ரஷ்ஷாக. சரி, வரும்போது ஏதோ ஒரு சூப்போ ஏதோ கூழோ குடிச்சிட்டு போனால் நல்லா இருக்குமேன்ட்டு அன்றைக்கி வந்து கரும்புச்சாறு தான் வந்து குடிக்கிறதுக்காக நானும் மாமாவும் வந்து நின்றோம். கரும்புச்சாறு குடிச்சிட்டு போயிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மாடியில் போயிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சமைக்க கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மத்தி மீன் வாங்கியிருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மத்தி மீன் நல்ல விலை கம்மியாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சத்து. அதுக்கப்புறம் வந்து மத்தி மீன், இறால் வாங்கியிருந்தோம். சின்ன மீன் ஒன்று, ஐர மீன் ஒன்று. அது வந்து ஐர மீன் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதனால் வந்து அது குழம்பு கொதிக்குது. அப்புறம் வந்து இறால் இருக்குது, அப்புறம் வந்து இது இருக்குது. ஓகேங்களா? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மத்தி மீன் வந்து வறுக்கிறதுக்கும் குட்டி குட்டி மீன் இருக்கும்ல, ஐர மீன், அது வந்து குழம்புக்கு வாங்கியிருந்தேன். இறால் வந்து ரைஸாக போட்டோம். இறால் பிரியாணி மாதிரி போட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. நீங்களும் மீன் வாங்கினா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் காவாங்கரை மார்க்கெட். தேங்க்யூ ஸோ மச்.